இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 24ஆம் நாள். இன்றைய திதியின் பெயர் பஞ்சமி. இந்த பஞ்சமி மாலை 10:01 வரைக்கும் இருப்பார். பின்பு சஷ்டி திதி வந்துவிடும். இன்றைய நாளின் நட்சத்திரத்தின் பெயர் சுவாதி. மத்தியான வேளையில 2:19 வரைக்கும் இருப்பார். பின்பு விசாக நட்சத்திரம் வந்துவிடும். இந்த விசாக நட்சத்திரமும் அதுபோல சுவாதி நட்சத்திரமும் சமமான நாளை ஏற்படுத்தும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பல விஷயத்தில் நம்ம சொல்லுவோம், கண் திருஷ்டி பட்டுடுச்சிங்க, கண் திருஷ்டி பட்டுடுச்சிங்கன்னு. இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற பொறாமை, கண்கள் பட்ட பார்வைகள், எண்ணங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற கண்ணூர் கழித்தல்னு திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது. இன்னைக்கு சுற்றி போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால என்ன, பஞ்சமி சஷ்டி இருக்கிறதுனால இந்த விஷயம் உங்களுக்கு நல்ல மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நாளை காலையில், இன்னைக்கு காலையில் 7:30-9 நமக்கு நல்ல நேரம். சாயங்கால வேளையில் 3-4:30 நல்ல நேரம். ராகு காலம் 4:30-6 இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதனால யமகண்டம் 12-1:30. குளிகை நேரம் 3-4:30. இந்த விசாக நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனாலே உத்திரட்டாதி ரேவதி என்கிற மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிகிறது. இன்றைக்கு துருவம் என்கிற நாம யோகமும் கௌளவம் என்கிற கரணமும் உண்டு. துருவம்னா கிணறலா வெட்டுறது, குளங்களா அமைத்துறது, நவரத்னங்கள் ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி சேகரித்துக் கொள்வது, வீடு கட்டுறது, ஏதாவது ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு செய்யறது நல்லது. அதுபோல இந்த கௌளவம் அப்படிங்கிற கரணம் எந்த விதமான காரியங்களையும் செய்யும் போது நல்ல விதமா பில்டப் பண்ணி கொடுக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய செய்யலாம். மந்திர காரியங்கள் செய்யலாம். புதுசா காரு வாங்கியிருந்தோம், வண்டி வாங்கியிருந்தோம்னா அதெல்லாம் ஏறி இன்னைக்கு ஓட்டி பார்க்கலாம். சகல விதமான நல்ல காரியங்களும் இன்னைக்கு நல்லது. பஞ்சமி வராகி அம்மையை வழிபடுவதனால வரக்கூடிய அனைத்து விதமான பலன்களையும் பெறலாம். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. மற்றவர்களிடம் இருந்து வித்தியாசமான கோணத்திலே நீங்கள் பார்வையை செலுத்தக்கூடிய நாள் இன்று. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சிகளை வெற்றி தருவதாக அமைக்கூடிய 3ஆம் இடத்திலே தான் சந்திர பகவான் அமர்கிறார். இந்த 3ஆம் முயற்சி ஸ்தானத்திலே அமரக்கூடியவர் உங்களுடைய மேன்மையை அதிகப்படுத்துவார். நீங்க யாருக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 6-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாருன்னா உங்ககிட்ட கொஞ்சம் வாலாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உக்ரம் வீரம்னு கொஞ்சம் நரசிம்மரோட மனத்தை நினைச்சுக்கோங்க. அந்த உக்ரகமான மனது டக்குன்னு எல்லாரையும் சரி பண்ணிவிடும். அதனால கொஞ்சம் கோபத்தை காட்டுவதும் நல்லது. வாழ்க வளத்துடன்.